கண்ணதாசன் மாதிரி ஒரு பெரிய மிகச்சிறந்த மனோதத்துவ நிபுணர் நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு வரியிலே அவர் சொன்ன விஷயங்கள் பூராமே பெரிய தன்னம்பிக்கை வரிகள். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. இதை விட பெரிய மனதத்துவ நிபுணர் ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியரை பார்த்துருக்கோமா? ஒரு வரியில சொல்லிட்டு போயிருக்க. அப்படி எல்லாமே அன்னைக்கு சிறப்பாக இருந்துச்சு. தமிழ் எல்லாம் சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு என்னைக்கு இந்த கைபேசின்னு ஒன்று வந்துச்சு, அப்போ வாசிக்கிற திறன் இந்த இளைய தலைமுறைகிட்ட குறைஞ்சு போனனால அதுக்கு ஒரு திருவிழா வச்சு புத்தகத்துடைய நன்மையை பற்றி பேசுறதுக்கு திறந்தோறும் கவிஞர் பெருமக்கள். முன்னெல்லாம் எல்லாமே சிறப்பாக இருந்தது. தமிழை இப்போ எப்படி ஒரு இடத்துல ஆங்கிலத்தில் கேள்வி விட்டா உடனே பதில் சொல்லுவான், ஹவ் ஆர் யூ, உடனே ஃபைன். அதே தான் தமிழில் கழிக்கலேன், என்ன எப்படி இருக்க, எதை இருக்கேன் சார், நான்லாம் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல, 3/4 மணி நேரம் பேசிக்கிறீங்க சார், பையன் சொன்ன அதே தான் தமிழில் கேட்டேன். அப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஐயா என்பது தமிழில் உள்ள வார்த்தை. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் ஐயா அப்படின்னுங்க, சில்ட்ரன் இல்லைங்க அப்படின்றான். எப்படி மாற்றிட்டான் பார்த்தீங்களா சார்? அதனால் தமிழ் பேசுகிறாலே இந்த கைபேசி வந்த பின்னாடி, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் வந்த பின்னாடி இந்த வாசிக்கிற திறனே போச்சு சார். அதிலே பார்த்து இளைஞர்கள் அதிலே டயர்டாகி கண்ணையும் கெடுத்து யார் ரொம்ப 90 வருஷம் வரைக்கும் வாழ முடியும் தெரியுமா? இன்னைக்குள்ள சூழல்ல இந்த இடத்துல கண்டுபிடிச்சலாம். யாருக்கெல்லாம் 95 வயசுன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த இடத்துல யார் அந்த பட்டன் போன் சொல்லக்கூடிய பேசிக் மாடல் போன் வச்சிருக்கீங்க கை தூக்குங்க, உங்களுக்கு தான் 95 வயசு. ஒரு ஆல்ட்டிங் கிடையாது, உங்களுக்குலாம் -15 போங்க. என்னன்னா அந்த போன் ஐயா வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஏன்னா அதுல எந்த தொந்தரவு இருக்கா சார்? தேவையில்லாம அழைப்பு வராது, தேவையில்லாம ராங் கால் வராது, யூடியூப் வராது, இன்ஸ்டாகிராம் வராது. குறைந்தது 10 மணி நேரம் தூங்கலாம். தி பெஸ்ட் மெடிசின் எதுன்னு கேட்டீங்கன்னா நன்றாக தூங்குவது. எப்படி மேடையில் ஒரு அழகா பேசுறீங்கன்றது ஜவஹர்லால் நேரு சொன்னது, நான் நேரத்தை திருடுகிறேன். எப்படி? என்னுடைய உதவியாளர் தூங்குங்கய்யா, காலை 6 மணிக்கு நீ எந்திரிக்க சொன்ன பின்னாடி நான் பெட்டு கீழே புத்தகத்தை வச்சிருப்பேன். என் உதவியாளருக்கு தெரியாமலே நான் 1.5 மணி நேரம் உட்காந்து படிப்பேன். பார்த்தீங்களா? இப்படி வாசிக்க தான் சார். அவங்கெல்லாம் லீடர் கிடையாது, ரீடர். வாசிச்சனால தான் அவங்க லீடரா மாதிரி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கைதட்டல் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு பேச்சாளரை பார்த்துருக்கீங்களா? இங்கே கைதட்டணும், இங்கே சிரிக்கணும். நீங்கள் ஆளா மட்டும் உட்காந்தா போதும், உங்களை குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிறேன். தூங்குனா கூட முழிச்சுக்கிட்டே தூங்குங்க. அன்னைக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டே குறட்ட விட அப்படின்னா பார்த்தீங்களா? ஆச்சரியமா இருக்கு. அதே போல தாய் குளங்கள் நிறையா இருக்கீங்க. இந்த கடுமையான வேலை பழுவில் இருக்கக்கூடிய கணவன் ஒரு 10 நிமிஷம் தூங்குனா தூங்கட்டுன்னு விடுங்க. ஒரு அல்லம்மா ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆண்கள்கிட்ட ஒரு என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவன் குரட்டையில் அவனுக்கே தூக்கம் வராது. பார்த்திருக்கீங்களா? நிறுத்திச்சிருக்கான். சம்சார் படு. ஏன் சொல்றேன்னா சார், புத்தகத்துடைய பெருமைகளை சொல்லணும்னா, நீ ஒரு பறவைகளிடம் 10 ஆண்டு காலம் அல்லது 10 பறவைகளுடன் நீ பழகினால் நீ பறவையாக முடியாது. நதிகளுடன் நீ பழகினால் நீ நதியாக முடியாது. ஆனா 10 புத்தகங்களுடன் நீ பழகிப்பார், 11வது புத்தகமாக நீ வாசிக்கப்படுவாய். அப்படிவார். மனிதர்களை நண்பனாக்கி கொள்வதை விட புத்தகங்களை நண்பனாக்கி கொள்ளுங்கள். அது மாதிரி சிறந்த புத்தகம், சிறந்த நண்பன். அவன் உனக்கு தேவையில்லாம கடன் கேட்க மாட்டான். அந்த புத்தகம் தேவையில்லாம ஒன்று டூலர் கேட்காது. அந்த புத்தகம் உன்னை தொந்தரவு செய்யாது. மிக மிக எளிமையான ஒரு நண்பன், உன்னை தொந்தரவே செய்யாத நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகம் தான் சார். நீங்க நெப்போலியன் அவர்களை புத்தகத்தை படிச்சீங்கன்னா அவரோட பேசுவதற்கு சமம். பார்த்தீங்களா? ஆனா அப்படி இன்னைக்கு நண்பன் இருக்கானா சார்? ஒவ்வொரு இதிகாசமும் புராணமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி தருது சார். சிறந்த நண்பன் யார் என்று ராமாயணத்தில் ஒரு காட்சி. ராமனை பார்ப்பதற்கு தன்னுடைய நண்பர் குகன், நல்லா கவனிங்க, மீனும் தேனும் கொண்டு வந்தார் ராமனுக்கு. ராமனுக்கு அதிர்ச்சி. யோ, இப்படி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்கவே இல்லையா? ஏன் மீனும் தேனும் எப்படியாவது சாப்பிடுவேன்? நண்பர் குகன் சொல்றார் ராமர், எதுக்கு அந்த மீனும் தேனும் கொண்டு வந்ததற்கு தன்னுடைய உடன்பிறவா நண்பன் குகன் என்ன சொன்னா தெரியுமா? நண்பரே, இந்த உலகத்திலே மிக உயரத்தில் கிடைக்கக்கூடியது, மலையில கிடைக்கக்கூடியது தேன். இந்த உலகத்திலே மிக ஆழத்தில் கடலில் கிடைக்கக்கூடியது மீன். என்னுடைய நட்பின் உயரத்தையும் என் நட்பின் ஆழத்தையும் சொல்வதற்கு தான் நான் மீனும் தேனும் கொண்டு.
அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நட்பு தான் பார்க்கணும். இன்னைக்கு உண்மையான நட்பு கிடையாது. எல்லா இடத்துக்கும் நட்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே நான் சொல்ற பூரா புத்தகத்தில் வாசிச்சது. அதுக்கு தான் புத்தகம் புன்னகையும். ஒரு சரியான நட்பு எது? நட்பு எப்படி இருக்கணும்? கையும் ஐயும் போல இருக்க வேண்டும். கையில் ஒரு காயம் பட்டா ஐயிலேருந்து தண்ணி வரும். ஐயில் தண்ணி வந்தால் உடனே கை போய் துடைக்குது. அதுதான் ஐயும் கையும் போல. பரவாயில்ல, இந்த மாதிரி கைதட்டை வாங்குறதுக்கு இந்த இடத்துல பிச்சை கட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன். கைதட்டு கைது போப்பா, போன வருஷம் தட்டணும்ல, வருஷ வருஷம் உனக்கு தட்ட முடியுமா அப்படின்வாங்க. நாங்கெல்லாம் 3 மணி வரைக்கும் ஒரு இடத்துல பட்டி மாட்டோம். யாரும் எந்திரிச்சு போல. கேட்டேன், என்ன சார் வீட்டுக்கு யாரும் தூங்க போலையா அப்படின்னு. பட்டாருன்னு ஒரு ஆள், இதே எங்களை தூங்க போலையான்னு இருக்க. நாங்க தூங்குற இடத்துல உட்காந்து நீ தோணு பேசிக்கிட்டு ரெகுலர் அங்கதான் படுப்பாங்க போல சார். அது தெரியாம அங்க பேசியிருக்கேன் நான். இப்படி ஒரு ரசிகரான் எல்லாத்தையும் முதல்ல கேட்டுக்கிறது. தாய்க்குளங்கள் நீங்கெல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சில பேர் வந்து உட்காந்து இந்த சபை அலங்கரிச்சிருக்கீங்கன்னா பெரிய விஷயம். இப்படி வரணும். இந்த மாதிரி அறிவு சார்ந்த விழாவுக்கு உங்க குழந்தைகளை அழைச்சிட்டோம். முன்னாலாம் எந்த வீடு கட்டினாலும் சார் அப்புறம் பூஜை அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம். பார்த்தீங்களா? இப்போ ஹோம் தியேட்டர் இல்லாமல் கூட வீடு கட்டுறது இல்லை. எல்லாத்துக்கும் தனித்தனி அறை இருக்கு. சில்ட்ரன்ஸ் ரூம் தனியா, குழந்தைகளுக்கு இந்த அறை இருக்கு. இத்தனை வச்சு கட்டுறீங்களே, ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறைன்னு சொல்லி ஒன்று எங்கேயாவது நீங்க கட்டியிருக்கீங்களா சார் இது வரைக்கும்? அதான் சார் மாறணும். புத்தக அறை வச்சு பாருங்க. அடுத்த தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமான தலைமுறையாக, வன்முறை இல்லாத தலைமுறையாக, போதை வசத்துக்கு அடிமையாகாத தலைமுறையாக வரும். நான் வந்து கிட்டத்தட்ட 88 நாடுகள் பயணம் செஞ்சிருக்கேன். எல்லா தமிழ் சங்கத்தில் பேசியிருக்கேன். அப்போ நான் ஒரு பார்த்த காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். முந்து நாள் வரைக்கும் நான் லண்டன் பெல்காம் தமிழ் சங்கத்தில் பேசிட்டு வர்ற வரைக்கும் நடக்கிற சம்பவம் என்னன்னா, விமானத்தில் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு வெளிநாட்டுக்காரர் என்ன செய்வார் தெரியுமா? மேலே இருக்க அந்த ரீடிங் லைட்டை போட்டுட்டு அப்படியே பெரிய புத்தகத்தை எடுத்து அப்படி பிரட்டி படிச்சுட்டு வருவார் அமைதியா. அப்ப ஏன் அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க, இவளை கண்டுபிடிக்கிறாங்கன்றது அது ஒரு காரணம். அதே போல நம்மால் வந்து உட்கார்ந்தோன்னு என்ன செய்வான் தெரியுமா? சரட்டு சிப்ஸ் பாயிட்ட துறப்பாங்க, முறுக்கு கடிப்பான், அந்த இடத்துல வெத்தலை வாக்கு எடுத்து போட்டுவான். அந்த இடமே வாடிப்பட்டி சந்தை மாதிரி 10 நிமிஷத்துல போட்டு அவனே பயப்படுற அளவுக்கு. இந்த சின்ன வித்தியாசம் மட்டும் பார்த்து எல்லாமே வெளிநாடு மட்டும் பணக்கார நாடா இருக்கு, இந்தியா ஏன் ஏழை நாடா இருக்குன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்பவுமே குழந்தைய கூட காலையில நீங்க பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்களோட உங்க குழந்தை எழுப்புங்கள்ன்றாங்க. காலையில் அப்படி தாய் குழந்தை எத்தனை குழந்தைய வீரியமான வார்த்தையை சொல்லி ஆரோக்கியமான வார்த்தையை சொல்லி எழுப்புறீங்க? காலையில எல்லா தாய் குளங்களும் குழந்தை என்ன சொல்லி எழுப்பணுமா? ராணிப்பேட்டை கலெக்டர் எந்திரிங்க, ராணிப்பேட்டை கமிஷனர் எந்திரிங்க, டைம் ஆச்சு 5:30 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி யாராவது எழுப்புறீங்களா? அப்படித்தான் எழுப்பணுமா. நம்ம எப்படி எழுப்பணும் தெரியுமா? எந்திரி எருமை, ஆட்டம் வந்துருச்சு மூதேவி, இப்படி சொல்லாமா சார்? நெகட்டிவான அந்த பொழுது தொடங்கலாமா குழந்தைகிட்ட? பாருங்க, வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்த உடனே, குழந்தை பிறந்தோன்னு அப்பா சொல்றாரு, எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். வார்த்தையை பாருங்க. உடனே அம்மா, விஞ்ஞானி பிறந்துட்டு அப்படி சொல்லுங்க. போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க ஒரு பையன் பிறந்தோன்னு. நம்ம ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு சங்குன்னு ஊச்சி எடுத்து விட்டு போடுறேன். இந்தாங்க, எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா, எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊத்துவேன். ஒருத்தன் பிச்சை எடுக்கிறேன், ஒருத்தன் கொல்லிய போறேன். நல்ல வார்த்தையில் பேசுறேன் சார், பேசுறதே இல்லை சார். அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட பாருங்க, சொந்தக்காரங்களை டாக்டர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். ஐஸ்வால் எதுக்குன்னா நல்ல வார்த்தை அந்த நேரம் வேணும் சார். இன்னைக்கு காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒரு சிலர் மருந்தாக இருக்கிறனால தான் அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. நீங்களாம் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க சிரிக்க நீங்களே கற்றுக்கொள்ளணும். காரணம், பக்கத்தில் இருக்க நம்ம அழுகிறதுக்கு கற்றுக் கொடுத்துரும். நாம ஒரு கை கொடுப்பாங்க, மாப்பிள்ள எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னா அவன் நல்லா இல்லாம போயிடுவான். இவன் நல்லா இருக்கானா சார்? எடுத்த வீட்லயும் நம்ம வீட்லயும் சைக்கிள் இருக்குன்றதுக்கு சண்டை வராது. திடீர்னு எடுத்த வீட்டில் ஒருத்தன் டிவிஎஸ் பிடி இஎம்ஐல வாங்கிட்டு வந்து மாலையை போட்டு நிறுத்திட்டான். அதை பார்த்துட்டு இந்த எடுத்து வீட்டுக்காரம்மா ஒரு பெருமூச்சு விடும். 5 மணிக்கு மோதி கட்டப்பையில் அழித்து விடுவாங்க அந்த டிவிஎஸ் பிட்டியை. பார்த்துருக்கீங்களா? இது என்ன சார் சார்?
இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. முடிந்த அளவுக்கு இனிய வார்த்தையை சொல்லுங்க சார். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுனா வாய் வலிக்குது, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு வலிக்குது, ஆனா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்த காது வலிக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க நல்ல விஷயத்தை கேட்கணும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நிரம்ப உங்க காதுகளுக்கு வரும். ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளுக்கு ஏதாவது சோகமான காட்சி கஷ்டங்கள் வரும்போது இந்த கண் நனையும். வருஷத்துல ஒரு நாள் எப்பயாவது ஒரு முறை இந்த கண் நனையும், எப்பயாவது ஒரு முறை இந்த மூக்கு நனையும். சலதோஷம் பிடிச்சி ஏதாவது காதில் தண்ணின்னு போயிடுச்சுன்னா காது எப்பயாவது ஈரமாகி காது நனையும். எல்லாமே வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை. ஆனால் 24 நேரம் நனையக்கூடிய ஒரு உறுப்பு மனுஷங்கிட்ட இருக்கு, அதுதான் நாக்கு. எதுக்காக 24 ஈரத்திலே அந்த உறுப்பு இருக்குன்னா, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஈரமிக்க வார்த்தையாகவும் மற்றவனை குளிர வைக்கிற வார்த்தையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாக்கு ஈரத்தில். அதுக்காகத்தான் வள்ளுவர் குரலில் அழகான குரல், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. அதனால தான் டாக்டர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். சார் உள்ள மருமை தான் படுத்திருக்காரு, ஒத்த வார்த்தை வெளியே போய் அப்போ எதுக்கு அழிப்புனா 50 ரூபா ஆப்பிள் வாங்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கான். உள்ள விட்டா குபீர்னு ஒரு வார்த்தையை சொல்லி டப்புன்னு மூச்சடிச்சுன்னா என்ன செய்யறது? போவேன், அப்படி இருந்து உள்ள போவேன். போயிட்டு படுத்திருப்பார். மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மாமா, இருக்கேன். அப்படியா? நான் அப்பதே காலையில வந்துட்டேன் மாப்பிள்ள. உள்ள வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனாங்க, நீ தான் நினைச்சேன். இதை சொல்லமாங்க மூல போய்யாவே. அவனுக்கு எந்த அந்த நேரத்தில் ஆறுதலான வார்த்தை சார். சார் நீங்க சிப்பி சக்கரவர்த்தி மாதிரி புறாவுக்காக தன் சதையை கொடுத்தார், பாரி ஓரி மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அவ்வளவுலாம் நம்ம செய்வனா சார்? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு ஆறுதலா 2 வார்த்தை உங்க நாவிலிருந்து கொடுத்தாலே அதுவே பெரிய உதவி. இன்னைக்கு உள்ள சூழல் அதை செய்யறதே கிடையாது. ஐயா போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டார். இன்னொன்னு, இந்த சிரிப்பது எதை வேடிக்கையான விஷயமா தயவுசெய்து நினைச்சிறேன், கேளிக்கையான விஷயமா நினைச்சிறேன். அது மாதிரி சிறந்த மெடிசின், சிறந்த மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. ஏன் சொல்றது தெரியுமா? 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவையெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவான். பார்த்திருக்கீங்களா சார்? இது முன்ன மாதிரி இல்லை. சின்ன 7 வயசுலோடு நான் டென்ஷனாக இருக்கின்றேன். எங்கள் ஊரில் சொன்னாங்க, அவர்கிட்ட மாயாண்டிட்டு பேசுறாதே, பெரிய டென்ஷன் பாட்டி அப்படின்னா. பேசி பார்ப்போம்னே நானும் போனேன். போய் கேட்டேன், மாமா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்களாமேன்னு கேட்டேன். எப்படி சொன்னது? அப்படி கீழே வந்து ஐசியூல அட்மிட் பண்ணி 50,000 ரூபாய் செலவு. டென்ஷன் ஆவீங்களான்னு கேட்டது டென்ஷன். பார்த்தீங்களா சார்? அதுக்காகத்தான் சொல்லு. அதனால நிறைய பேர் பாருங்களேன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் நான் கோவம் தான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னா, அப்புறம் கோவப்படணும். பார்த்தீங்களா? பேருக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்கா சார்? சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பேர் சாந்தின்னு வச்சிருப்பான். அப்புறம் உனக்கு எதுக்கு சாந்தி? பார்த்தீங்களா? சிரிச்சமாவே சோகமாவே இருப்பான். பேரு சந்தோஷம்னு வச்சிருப்பாங்க. சந்தோஷத்துக்கும் பேருக்கு ஏதாவது இருக்கா? ஆச்சரியமா இருக்கும். 10 பைசா அடுத்தால் உதவி செய்ய மாட்டேன், டீ வாங்கி தர மாட்டேன், பேர் தர்மராஜ்னு வச்சிருப்பாங்க. நீ என்னத்தை தர்மம் பண்ணிட்ட? இப்படியெல்லாம் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க, டீ கொடுக்க வரமா, ஒத்த போட்டு டீ சிந்தாம கொண்டு வச்சு, சிந்தாம வராளே அவதான் சிந்தாமணி. எங்க சோபா இருக்கு, கட்டில் இருக்கு, ஏன் உட்காராம இருக்கா? அவ அமராவதி, எதுலையுமே அமர மாட்டா. அப்படி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஆண்கள் இடஒதுக்கீடுலாம் கொடுத்தாச்சு, பெண்கள் நிறைய இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். உங்ககிட்ட நாங்க இடஒதுக்கீடு கேட்குற அந்த பீரோவில் 2 பேண்ட் செட்டை வைக்கிறதுக்கு இடங்க தரீங்களா? எல்லா ரேக்கில் நீங்க ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அடியில் 2 வேட்டி வைக்கிறதுக்கு இடம். இந்த அம்மா முதல் சேலை எடுக்கிறதுக்கு இந்த வேட்டியில மிதிச்சு தான் ஏறும். எங்க நிலைமை யோசிச்சு பாருங்க சார். அதே போல 6ஆம் திணை புத்தகத்தில் சிவராமன் டாக்டர் அவர்கள் அழகான விஷயத்தை நம்ம உணவு முறையில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உள்ள குழந்தைகள், எங்க அம்மா 14 வயசுல குழந்தை பெற்றுட்டாங்க, 13 குழந்தை இது வரைக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா குழந்தை என்ன சொல்லி ஆரோக்கியம் இல்லாமல் போச்சுன்னு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டான் மனைவி.
இங்க வாமா. என்னங்க உன்னைய கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சுப்பான், ஆனா இன்னைக்கு தான் உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்றீங்க? முன்னெல்லாம் கருப்பு மூடியா கிடக்கும், இப்ப வெள்ளை மூடியா கிடக்குறேன். அவ்வளவு இப்படித்தான் உணவு. ஏன்னா கல் தோசை சுட சொன்னா தோசையவே கல் மாதிரி சுட்டா அவன் என்ன செய்வான்? நிறைய ஒரு காலத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்தால பார்த்துருக்கோம். கிட்னியில செத்தாரு. இன்னைக்கு ஒய்ஃப் வைக்கிற சட்னியில செத்த எத்தனை பேர் பாத்தீங்களா? இந்த மேகமலை காட்டுக்குள்ள வேலைக்கு போனோம்னா புளி கடிச்சு பிடிச்சா, புளி கடிச்சுன்னா பயந்து மரத்துல ஏறி தப்பி குதிச்சு காம்பவுண்ட் ஓடியான்ட்டா வீட்டுக்கு. புளி கடிச்சும் குழச்சிட்டா. 8 மணிக்கு பொண்டாட்டி வச்ச புளிக்குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டா. பார்த்து அந்த 5 பேருக்கு தான் நான் சொன்னது புரிஞ்சிருக்கு. சிலர் கைதட்டாட்டியும் பரவாயில்ல, தட்டால முறைச்சு முறைச்சு வேற பாக்குறீங்க. அங்க ஒரு ஆள் தட்டுறாரு, சும்மா இதை விட நான் பெரிய காமெடியெல்லாம் அடிப்பேன். அவர் சார் ரொம்ப சுருக்கமாக சொன்ன தான் சார். கடந்த காலம் என்பது உடைந்த பானை, பிரயோஜனம் இல்லை. வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை. ஆனால் நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை. இந்த நிகழ்காலத்தில் ரசிச்சுக்கலாம். இந்த நேரம் அருமையான நேரம் என்று எடுத்தால் தான் நல்லா இருக்கும். இந்த நபர் நல்ல நண்பர் அப்படின்னு எடுத்தா தான் நல்லா இருக்கும். இந்த இடம் அருமையான இடம். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு மனிதன் ரசித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னாளாக இருக்கும். டென்ஷனோடே இருக்கக்கூடாது. ரசிங்க, மனைவியை பாராட்டுங்க சொல்றாங்கல்ல. மனைவி எங்கேயா பாராட்டுக்குமா சார்? அன்னைக்கு கூப்பிட்றான், காலைல ஒரு 6:30 மணி இருக்கும். மரகதான் என்னங்க வாமா, வாக்கிங் போ, டெய்லி வாக்கிங் போ. எதுக்குங்க திடீர்னு சொல்லுங்க முடி பதறா. ஒவ்வொரு நிமிஷம் குபிர் குபிர் எலுமிச்சம்பழத்தை கரைச்சு குடி. ஒன்றை இருக்குல்ல, அரையில அரைச்சு குடிச்சிடலாம்டா. ரன்னிங் போ, ஜிம்முக்கு போ. இரியா இரியா திடீர்னு எதுக்கு இப்படி? எதுக்கு இத்தனை கண்டிஷன்? தொப்பை விழுதுவாரு. எதுக்கு தொப்பை விழுது உனக்கு? சப்புன்னு இருக்கா முட்டாப்பழ. 5 மாதம் கன்சிவா இருக்கண்டா. எங்க மனைவியே ரசிச்சு பாராட்டத்தினை இப்படி ஆள்கிட்ட குடும்பம் நடத்துற அந்த அம்மா கோயில் கட்டி கும்பிடுங்க சார். இப்படி ஆள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் ரசிக்கிறேன். நீங்க இப்ப ரசிக்கிறனால என்னால பேச முடியும். வாக்கிங் போற பழக்கமே அன்னைக்கு கிடையாது. தினமும் அவன் நடக்கிறதே வாக்கிங் தான். ஆனா அன்னைக்கு மெரினா பீச்சில் வாக்குற ஒரு 46 பேர் ஷூ சாக்ஸ் போட்டுக்கிட்டு சவுண்ட் அதிகமா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. மூவாட்டி பரவாயில்ல, அயட சூட ஆக மாட்டேங்கிறான். ஜெண்டு பாம் எதுவுமே கிடையாது. காத்த ஊதுறான்னு ஒளியா 2. ஏன்னா அவனை வலது பக்கம் வரையா, வகுறு இடது பக்கம் எழுத்துட்டு ஓடுது. பெட்ரூம்ல படுத்து கிடக்க, வகுறுலாம் நடுகாலில் வந்து கிடக்கு. கூட்டுறமா இதையும் சேர்த்து போடும். ஒரு வாக்கிங் எப்படி போன்னு டாக்டர் சொல்றாரு சார். நல்லா கையை வீசி வீசி நடங்க. யார்த்தையும் பேசாங்க, போன் பேசாங்க, பாட்டு கேட்காம வேகமா நடங்க. 10,000 அடி 3/4 மணி நேரம் நடங்க. வேர்க்கணும், சட்டையை கழுத்தி புளியணும். 3/4 மணி நேரம் கழிச்சு. இதான் வாக்கிங். அம்மாவில் எப்படி வாக்கிங் போறான் தெரியுமா? 4 ஸ்டெப்பு போறேன். 2 உளுந்த விட உடனே 2 ஸ்டெப். இதில் சுண்டா, அது கொஞ்சம் பார்சல் கட்டினேன். இதை நான் புதுசாக போட்டிங்க போண்டாவா, அது கொண்டாங்க அப்படின்னு அத்தனை பார்சல் வாங்கிட்டு 14 வருஷம் வாக்கிங் போறேன் மாப்பிள்ள. ரிசல்ட் இல்லையே. நீ முதல்ல 200 எடுத்துட்டு போற நிறுத்து, அப்புறம் எப்படி ரிசல்ட் வரும்? மொத்த வாக்கிங் எப்படி தெரியுமா? நடையில் ஆரம்பிச்சு வடையில் முடியுது. அவ்வளோதான் வாக்கிங். இதுக்கு ஏகப்பட்ட பில்டப். 15,000 ரூபாய்க்கு ஷூ வாங்குறது, சாக்ஸ் வாங்குறது. எதுக்கு? இந்த வடையை திங்கிறது. இன்னும் சிலர் பாருங்க, தொப்பை வந்துருச்சுன்னா செல்ஃபி எடுக்கும்போது வகுற உள்ள எழுப்பான். பின்னாடி முதுகு இங்கே வந்திருக்கும். பின்னாடி அண்ணே முதுகு இங்கே இருக்கிறேன், இருப்பா தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதெல்லாம் எல்லாரும் ஆஃப் சைஸ் போட்டோ எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வகுற இழுத்துட்டு விட்டுவான், குப்பின்னு லென்ஸில் அடித்து கேமரா மக்கள் வந்து எடுப்பார். அப்படி ஆயிடுச்சு. ஆனால் தொப்பை இருந்தாலும் அது ஒரு பெருமை எடுத்துக்கிறோம் சார். ஏன்னா நான் சொன்னேன், நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றுக்கிட்டு ஒரு புத்தகத்தில் போட்டுட்டாங்க. எப்படி? தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது. அப்படியே தனியாக ஹெலிகாப்டர் மாதிரி கிடக்கும். இப்படித்தான் சார் எடுத்துக்கிறோன்னா. நீ வாழ்க்கையில் எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவ் எடுத்துக்கிற. மனைவிக்கு சமைக்க தெரியலையேன்னு வருத்தப்படாங்க, ஒரு வயல் உங்க வீட்டை பக்கம் வரமாட்டேன்னு பெருமைப்படுங்க. சார் ஒரு டீ குடிக்கலாம், ஐயோ ஓ வீட்டில் டீயா, ஓடியே போயிடல. ஏன்னா எங்க ஊர்ல டீ குடிச்சு ஒருத்தன் குழச்சிட்டான். ஒரு அம்மா போட்ட டீயை குடிச்சு செத்து போயிட்டான்.
என்ன இப்படி பேசுறான்னு நினைக்காது. எல்லாமே தமிழா இருக்கட்டும்,